மழை வந்தா ஒழுகிற வீடு. சில நேரம் சாப்பிடுறதுக்கு காசு இல்லாம சாப்பிடாம பட்டினியா இருந்திருக்காங்களாம். இப்படி கூலி ஏழை விவசாயினுடைய மகன் ஒருத்தர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில கஷ்டப்பட்டு படிச்சு தன்னுடைய 3வது முயற்சியிலேயே UPSC தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்காரு. அகில இந்திய அளவுல 239ஆம் இடம் பிடிச்சு சாதிச்சு காட்டியிருக்காரு. எந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கும் போகாம யாருடைய உதவியும் இல்லாம வீட்டிலேயே தனியா உட்கார்ந்து படிச்சு இப்படி 3வது அட்டெம்ப்ட்லயே சாதிச்சு காட்டியிருக்காரு. உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்சார் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊரை சேர்ந்தவர் தான் பவன்குமார். இந்தியாவிலேயே ரொம்ப கடினமான ஒரு தேர்வு தான் UPSC தேர்வு. அப்படிப்பட்ட இந்த கடினமான தேர்வை எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகாம தன்னுடைய வீட்டிலேயே தானா உட்கார்ந்து படிச்சு 3வது அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிருக்காரு. இவருடைய அப்பா முகேஷ் குமார் ஒரு கூலி விவசாயி. கிடைக்கக்கூடிய சின்ன வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. தன்னுடைய மகனும் வேலைக்கு போனா உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விருப்பப்பட்டிருக்காங்க. இருந்தாலுமே IAS ஆபீசர் ஆகணும் அப்படின்றத தன்னுடைய கனவா வச்சிருக்கக்கூடிய பவன்குமாருக்கு எதுவும் தடங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய மகனை வீட்டிலேயே படிக்க சொல்லியிருந்திருக்காரு. குடும்பமே வறுமையான சூழல்ல கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கு. மழை பெஞ்சா ஒழுகக்கூடிய மண் வீடு, ஆஸ்பெஸ்டாஸ் சீட் போட்ட ஒரு வீடு தானாமா. சில நேரம் சாப்பிடறதுக்கு காசு இல்லாதனால பட்டினியா கூட இருந்திருக்காங்களாம். இந்த மாதிரி ரொம்ப கடுமையான சூழல்லையுமே தன்னுடைய குடும்பம் தன்னை நம்பிதான் இருக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு கண்டிப்பா ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு வெறியோட படிச்சு சாதிச்சு காட்டியிருக்காரு பவன்குமார். இவரை பொறுத்த வரைக்கும் வெளியில போயிட்டு கோச்சிங் எடுத்துக்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணா இருந்திருக்கா. தானாவே தன்னுடைய வீட்டுல மொபைல் போனை பயன்படுத்தி இன்டர்நெட் உதவியோட படிச்சு சாதிச்சு காட்டியிருக்காரு. கரண்ட் வசதி கூட இல்லாம மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்துல தான் படிச்சுட்டு வராரு. எங்க வீட்டுல கேஸ் சிலிண்டர் கூட கிடையாதா. அப்படிப்பட்ட ரொம்பவே வறுமையான குடும்பத்தில இருந்து இப்படி ஒரு சாதனையை புரிஞ்சிருக்காரு இவரு. அதுவும் அகில இந்திய அளவுல 239வது இடம் 3வது அட்டெம்ப்ட்லயே எடுக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். இவருடைய வெற்றியை மொத்த கிராமமுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். ஒன்றும் முடியல. பூர்வீகமா நாங்க மாடு தான் வச்சு பிழைக்கிறோங்க. இப்ப எங்கேயுமே மாடு கோயில் யாழம் இல்லை, எங்கேயும் இல்லைங்க, எங்கேயும் கிடைக்க மாட்டாங்குதுங்க. மாடு வேஷத்தை வச்சு தச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அங்கெங்கும் கேட்டாலும் அங்க தச்சு கொடுக்க வசதி இல்லை. எங்கிட்ட துணி வாங்கணும், அப்புறம் இந்த மணி வாங்கணும், பலவர் வாங்கணும், இதுக்கெல்லாம் காசு இல்லாம பதில் இல்லாம இருக்கு. நாங்க என்ன பண்றோம்? அப்புறம் சொல்லிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், அதுதான் மாட்டு கட்டுறது சிலங்கு. சட்டை ஒண்ணு இருக்கு, சட்டையை வச்சுக்கோங்க. அரிசி உங்களுக்கு தரேன். சரி சாமி, உங்க மக்கள் அரிசி எடுத்து போங்க. அரிசி எதுக்குன்னா இந்த தொழில் இப்பதான் இது பண்ண போறீங்க. ஆமா சாமி, ஏதோ இல்லாதவங்க காப்பாத்துறீங்க, ஏதோ என்னோட கவலையை தீர்த்துட்டீங்க சாமி. நீங்க நல்லா இருப்பீங்க.